யூதர்கள்ங்கிறவங்க யாருன்னு கேட்டா அது ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க. அப்ப யகூதிகளுக்குன்னு ஒரு மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணவன்லாம் யாரு? யகூதி. யகூதி நசரான்னு குர்ஆன்ல நிறைய வரும். அப்ப யகூதிகள்னா யாருன்னு கேட்டா அந்த உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி அந்த கொள்கையில இருக்கிறவங்க தான் யூதர்கள் யகூதிகள் சொல்றது. அப்ப யகூதி மத அடிப்படையில் வைத்த பேர். இஸ்ரவேல்னா யாருன்னு கேட்டா யாக்கூப் நபி அவருடைய பெயர் தான் இஸ்ராயேல். யாக்கூப் நபியுடைய சந்ததி இருக்காங்க இல்லையா, வழித்தோன்றல், அவங்க எல்லாமே யாருன்னு கேட்டா பனி இஸ்ராயல்கள், இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்கள்ல யூதர் இருப்பாங்க. ஈசா நபியே அவர் இஸ்ரவேலர் தான், ஆனா யூதர் இல்லையில. அவர் ஈசா நபி இஸ்ராயேல் சந்ததியில் உள்ளவர் தான். அவர் யூத மதத்தை பின்பற்றல. அவர் ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரு புது மதத்தை யாரு பிரச்சாரம் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அந்த பாலஸ்தீன் பகுதியில் போனீங்கன்னா ஏராளமான முஸ்லிம்கள் இருப்பாங்க. அவங்க பனி இஸ்ராயேல இருப்பாங்க, யகூதியா இருக்க மாட்டாங்க. பனு இஸ்ராயலுக்கு வார்த்தைக்கு அதான் அர்த்தம். பனுண்டா மக்கள், இஸ்ராயல்னா இஸ்ராயலின் மக்கள். அப்ப அந்த சந்ததிகள் இருக்கிறவங்க கூட இப்ப கூட ஒரு யூதர் யகூதியா இருந்து முஸ்லீம் ஆயிட்டார்னு வைங்களேன், அவர் யகூதியா இருக்க மாட்டார், ஆனா இஸ்ரவேலர் தான் இருப்பார். பனி இஸ்ராயல் என்பது அந்த தலைமுறைக்கு பேர் வழங்குதா. யகூதி என்பது ஒரு மதத்துடைய பேர் அப்படிங்கறத விளங்கிக்கிறேன்.